திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கை முன்னிட்டு நேற்றைக்கு முன்தினம் கோவில் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மருந்துகள் சாத்தும் பணி தொடங்கியது. தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு வருகின்ற ஜூலை 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. குடமுழுக்கிற்கு இன்னும் 10 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் குடமுழுக்கு திருப்பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் நேற்றைக்கு முன்தினம் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மருந்துகள் சாற்றும் பணி துவங்கியது. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் வருகின்ற ஜூலை 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக 2,50,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றது. கோவிலின் உப கோவில்களுக்கும் குடமுழுக்கானது நடத்தப்பட்டதை தொடர்ந்து 3ஆம் கட்டமாக கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி கருவறை பாலாலயம் நடைபெற்றது. மே 23 அன்று கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை மண்டப முகூர்த்த கால் நாட்டப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து கோவிலின் ராஜகோபுரம், வல்லப கணபதி விமானம், கோவர்தனாம்பிகை, பசுபதீஸ்வரர் விமானம் உள்ளிட்ட பல பகுதிகளில் திருப்பணிகள் மற்றும் வர்ணம் பூசும் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. மேலும் கோவிலுக்குள் உள்ள பல்வேறு இடங்களில் புதிய வர்ணங்கள் பூசப்பட்டு மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதை போலவே கூடுதலாக மின்விசிறிகள் மற்றும் பக்தர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. பூர்வாங்க பூஜைகள் செய்வதற்கான யாகசாலைகள் அமைக்கும் பணிகள் வெகு விரைவாக நடத்தப்பட்டு இன்றைய தினம் பூர்வாங்க பூஜையானது ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய தினம் தொடங்கி 10ஆம் தேதி வரை பூஜைகள் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி மாலை முதற்கால யாகசாலை பூஜையுடன் ஆரம்பித்து 11, 12, 13, 14 ஆகிய தேதிகளில் தொடர்ந்து 8 கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று 14ஆம் தேதி அதிகாலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ளாக கோவில் குடமுழுக்கு நடைபெற உள்ளது. இந்நிலையில் பரிவார மூர்த்திகளுக்கு மருந்து சாத்தும் பணியானது நேற்றைக்கு முன்தினம் துவங்கியது. உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி, தேவயானை அம்பாள் முன்னிலையில் கொப்பரக்கு, சுக்கான், செங்காவி, குங்கழியம், தேன்மெழுகு, செந்தூரம், வெண்ணெய், ஜோதிலிங்கம் 8 வகையான மூலிகை பொருட்களை கொண்டு கோவில் கோவர்தனாம்பிகை சன்னதி வாசலில் உள்ள விநாயகர் கோவிலின் பரிவார மூர்த்திகளுக்கு மருந்து சாத்தும் பணியில் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா ஆனந்தா அவர்கள், பொம்மைத்தேவன், ராமையா, சண்முக சுந்தரம் மற்றும் ஸ்தானிக பட்டர்கள், துணை ஆணையர் சூரியநாராயணன் மற்றும் கோவில் அலுவலர்கள் தொடங்கி வைத்தனர். இதனையடுத்து கோவிலுக்குள் உள்ள பரிவார மூர்த்திகளுக்கு மருந்து சாத்தும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று முடிந்தது. 20க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருந்தனர்.